பார்க்காம வாங்க செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிங்க் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் மைக் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணுங்க. அப்படியே நாங்கள் போடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எடுக்கல போகலாம். முருங்கைக்காய் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு 3 முருங்கைக்காவை கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். வாங்க இப்போ முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, எண்ணெய்லாம் சேர்க்காம நம்ம ட்ரையாக தான் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் எள்ளு, நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பு எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல. எள்ளு நல்லா பொரிஞ்சதும் தேங்காய், ஒரு 2 பீஸ் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வருங்க. ரெண்டு நிமிஷம் தேங்காவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். தட்டில் மாற்றியாச்சு. இது ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், மூணு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
தக்காளி இன்னும் நல்லா வதங்கணும். தக்காளி பாருங்க நல்லா வதங்கியிருக்கு. ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், நல்ல மசாலாவை நல்லா வறுத்துக்கோங்க. மசாலாவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். முருங்கைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய்லாம் வெந்திருக்கு நல்லா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் மசாலா இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. முருங்கைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மசாலா. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசின தண்ணி, மசாலா ஊற்றுனதும் நல்லா வந்து கிரேவி கொதி வரணும். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க சர்வ் பண்ணலாம். ட்ரம்ஸ்டிக் கறி ரெடி ஆச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.